ஹாய் கைஸ், நான் டாக்டர் நந்தினி, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஸோ நான் இன்றைக்கி ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் அப்ராட் ஆட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எம்பிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள், இல்லை நீட்டில் வந்து கம்மியான ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா உடனே வந்து எம்பிபிஎஸ் அப்ராட் ஜாயின் பண்ணிவிடுங்க, ஏன்னா டைம் இஸ் ப்ரீஷியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து எம்பிபிஎஸ் அப்ராட் வந்து உங்கள் டைமை சேவ் பண்ணுமா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போது. ஸோ நான் என் ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து ஒரே டைமில் 12th முடிக்கிறோம். 2 பேருமே 12th முடித்த உடனே நீட் கொடுக்குறோம். 2 பேருக்குமே கிடைக்கல. ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன டிசைட் பண்ணுறான்னா 1 year நீட் ரிப்பீட் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் இந்தியாவிலேயே வாங்கிடுறான். ஸோ இந்தியாவில் 5.5 yearsல கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியாவில் அரௌண்ட் ஒரு 6 to 6.5 yearsல ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் டாக்டர் இன் இந்தியாவாக ஆகிடுறான். நான் என்ன பண்ணுறேன்னா, டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு 12th முடித்த உடனே டைரெக்டாக எம்பிபிஎஸ் அப்ராட் ஜாயின் பண்ணிடுறேன். என்னோடய கோர்ஸ் வந்து 6 years ஆகுது. 6 years முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து FMGE எக்ஸாமுக்காக ஒரு 6 months வெயிட் பண்ணுறேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் FMGE பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 10 to 12 months வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து 1 year பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் டாக்டர் இன் இந்தியாவாக ஆகிறதுக்கு ஒரு 8.5 to 9 years வரைக்கும் ஆகுது. எம்பிபிஎஸ் அப்ராடுங்கிறது பேடுன்றது நான் சொல்ல வரல. ஸோ நீங்கள் நீட் இப்போ ஒரு டைம் தான் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ சீனியராக நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டைரெக்டாக எம்பிபிஎஸ் அப்ராட் ஜாயின் பண்ணுறதை விட நீட் ரிப்பீட் பண்ணுறதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 6.5 yearsல நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டராக ஆகிடலாம். இல்லை செகண்ட் இயர் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 7.5 yearsல நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டராக இந்தியாவில் ஆகிடலாம். பட் நீங்கள் டைரெக்டாக 12th முடித்த உடனே எம்பிபிஎஸ் அப்ராட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 8.5 to 9 years ஆர் சம்டைம்ஸ் மோர் தென் 9 years கூட ஆகலாம் இந்தியாவில் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. சிலர் இருப்பாங்க, நான் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டு நீட் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நீட் ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு வந்து மார்க் வருங்கிற நம்பிக்கை இல்லை, எம்பிபிஎஸ் அப்ராட் தான் என்னோட ஒரே சாய்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஷியலாகவும் மென்டலியும் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். பிளைண்டாக ஆட்ஸ் பார்த்துட்டு இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்காமல் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக போங்க. குட் லக்.